இயேசுநாதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர், அவர் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல. அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் உடனே காரியத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஏசப்பா கிட்ட இருந்து அநேக ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா எவருமே ஏசப்பாவோட ஸ்டர்ன் ஃபாலோவர்ஸ், பிலீவர்ஸ் கிடையாது. அவரை பத்தி தெரிஞ்சவர்கள், ரொம்ப அவரை பத்தி தெரிந்தவர்கள், அவரோடு உறவாடினவர்களும் கிடையாது. எவருமே இல்லாத சாதாரண போற போக்குல பாக்குற ஜனங்களுக்கு தான் தேவன் அத்தனை நன்மையான காரியத்தை செய்திருக்கிறார் தெரியுமா? எல்லார்கிட்ட இருந்த ஒரே பொத்தம்பொதுவான ஒரு விஷயம் விசுவாசம். அவ்வளவுதான். அப்போ பைபிள்ல நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 100க்கு அதிபதி, அப்புறம் அந்த சிறு பெண்ணுடைய தகப்பன், எல்லாருடைய சம்பவத்திலுமே யாருமே ஏசப்பாவோட கூட இருந்தவர்கள் கிடையாது. ஏசப்பாவோட கூட இருந்த சீஷர்களோ, அந்த 70 பேரோ இல்ல 120 பேரோ இந்த சர்க்கிள்ல யாருமே கிடையாது. ஆனா இவர்கள் அல்லாத ஜனங்களுக்கு தான் தேவன் நிறைய காரியத்தை செய்திருக்கார். அப்போ என்னதான் விஷயம், என்னதான் காமனான ஒரு பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னா அவர்களுடைய விசுவாசம், அது ஒன்றுதான். அப்ப ஏசப்பா கேட்கிற எல்லோருக்குமே தந்தார். யாருக்குமே யார்கிட்டயாவது தேவனே இதை செய்யுங்கன்னு யாராவது வந்து கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரா? எவருக்குமே ஏசப்பா இல்லைன்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினது இல்லை. எவர் வந்து கேட்டாலும் அவர்களுக்கு தேவன் செய்கிறார். யார் வந்து கேட்டாலும் செய்கிறார். இப்ப ஒரு சம்பவம் படிப்போம். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இது யாருன்னா, பர்திமேயு அப்படின்ற ஒரு குருடர் இருக்கிறாரு. அவர் வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப வழி அருகே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஏசப்பா அந்த வழியா கடந்து போறார். அந்த வழியா கடந்து போகும்பொழுது இவர் இயேசுப்பாவை நோக்கி கேட்கிறார், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு இவரு கேட்கிறார். கேட்டுட்டு யோசித்து பாருங்க, இந்த மனுஷன் இந்த வசனத்தை முழுமையா படித்தாதான் அதோடைய அர்த்தம் புரியும். அவர் சொல்லுகிறார், அவன் பேசாதபடி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரி, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த சம்பவத்தை நல்லா பாருங்களேன். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் ஒரு குருடன். அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான். குருடர்களா, சப்பானிகளா நடக்க முடியலன்னா அவர்களை வந்து பர்பஸாவே இந்த டெம்பிளுக்கு வெளில இல்ல ரோட்ல அவர்களை உட்கார வைப்பாங்களாம். அதன் மூலியமாக அவர்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்வை பார்த்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி உட்காரப்பட்ட, அந்த மாதிரி அமரப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த பர்திமேயு. அப்ப யோசிச்சு பாருங்க, பர்திமேயுக்கு கண்ணு தெரியாது, ஏசப்பாவை பார்த்திருக்க மாட்டான். ஏசப்பா செஞ்ச ஊழியம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா இவன் செவி வழியாய் கேட்டிருப்பான். என்ன கேட்டிருப்பான்னு தெரியுமா? ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் அற்புதம் செய்யறாராம், அவர் அற்புதம் செஞ்சா எல்லாருக்குமே விடுதலை கிடைக்குதாம். நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்களாம், மரிச்சு போனவங்க உயிரோடு எழுந்திருக்காங்களாம், எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார்னு சொல்லிட்டு இயேசுவை குறித்து செவி வழியாய் கேட்டிருப்பார். அவன் முன்பாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பர்திமேயுக்கு இருந்திருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, ஏசப்பாவால சுகம் கொடுக்க முடியும். இனிஷியலா அந்த விசுவாசம் தான், சுகம் கொடுக்க முடியும். இன்னொரு காரியம், ஏசப்பா அந்த வழியிலே போகும்பொழுது அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறான். முதலாவது இந்த மனுஷனுக்கு அற்புதம் பெற்றுக்கொள்ள அவன் கிட்ட என்னென்ன காரியம் இருந்தா, முதலாவது அதை குறித்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதை அவன் கேள்விப்படுகிறான். அப்போ எவரோ யாரோ பேசி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், அந்த மனிதன் அதை கேள்விப்படுகிறான். முதலாவது விஷயம் கேட்பது. நிறைய ஜனங்கள் இதோடு நிறுத்தி விடுவார்கள். அதற்கப்புறம் அவனுக்குள்ள ஆசை, அவனுக்குள்ள வாஞ்சை, அவனுக்குள்ள ஆசை என்னன்னா, ஏசப்பா கிட்ட போனா சுகம் கிடைக்குது, அப்ப எனக்கும் அவரால் சுகம் கொடுக்க முடியும்.
முதலாவது விசுவாசம் என்பது ஆசையிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஏசப்பா கிட்ட போனா சுகம் கிடைச்சிரும். அவரு தொட்டா சுகம் கிடைச்சிரும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் அவர் தராராமே. அப்ப நானும் போய் கேட்டா அவர் எனக்கு சுகம் கொடுப்பார். என்னுடைய கண்களும் திறக்கப்படும். நானும் பார்ப்பேன். பார்த்தா என்னுடைய வாழ்க்கை மாறிடும். நான் இந்த மாதிரி ரோட்ல உட்கார்ந்து இந்த மாதிரி மனிதர்களை நம்பிக்கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்க மாட்டேன். அவர்களை சார்ந்து கொண்டு நான் வாழ மாட்டேன். நான் போவேன், நான் வேலை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வேன். நான் நல்ல வஸ்திரம் அணிந்து கொள்வேன். என்னுடைய வாழ்க்கை நல்லா மாறும். நான் நல்ல ஆகாரம் புசிப்பேன். நல்ல வீட்டுல இருப்பேன். அப்போ அந்த ஆசை அவனுக்குள்ளாக ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அப்ப ஏசப்பா வழியில போறான்னு இவனால பார்த்துக்கணும் எல்லாமே இவன் கேள்விப்படுகிறான். அப்ப இந்த மனுஷங்கிட்ட இருந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவன் அந்த கேட்ட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த மனுஷனா இருந்தான். ஆமாம். அந்த வார்த்தை கேட்கிறான். கேட்டதோட ஆமா செய்றாராமா அப்படின்ட்டு விடாம செய்யறாரு. அப்ப எனக்கும் அது கொடுக்கப்பட முடியும். அப்ப அவர்களுக்கு கிடைத்தால் எனக்கும் கிடைக்கும். அந்த விசுவாசம் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் இருந்தோடனே என்ன செய்கிறான்னா வழியருகே போறான்னு பேசியிருப்பாங்களே, ஏசப்பா போறாரு, சுகம் கொடுக்க போறாரு, தாவீதின் குமாரன் போறார், அவர் போறார். அவன் கேள்விப்பட்டிருப்பான்ல. அவன் கேள்விப்பட்ட அந்த காரியத்தை அவன் எப்படியாக பயன்படுத்தின, ஏசப்பா போனோடனே அவன் கூப்பிடுகிறான். இந்த வழியா போறாரு, இந்த வழியா அவர் நடந்து போறான்னு கேட்டவுடனே அவன் கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு அவன் அதிகமா கூப்பிடுறான். அப்போ அவனுக்கு என்னன்னா அவன் வயலண்டா கூப்பிட ஆரம்பிச்சான். நார்மலா கூப்பிடல. இப்ப ஒரு சில ஜனங்கள்ட்ட கூப்பிடும் பொழுது கூப்பிட்ட உடனே அவங்க திரும்பலன்னு வச்சுக்கோ, நம்ம திரும்பி அவங்க கூப்பிட மாட்டோம். ஒரு தடவை 2 தடவை கூப்பிடுவோம். ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், திரும்பி அவர்களை கூப்பிட மாட்டோம். ஆனா இந்த மனிதனுக்கு என்ன, இதுதான் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மட்டும்தான். நம்ம என்ன செய்யணும், அவரை இன்னும் அதிகமா கூப்பிடணும். இன்னும் தீவிரமா கூப்பிடணும். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் கத்தி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய டிக்னிட்டி போனா எது ஆனாலும் பரவாயில்ல. அவன் எதை குறித்துமே சிந்திக்கல. He was so violent. எதற்கு? In getting the miracles. அற்புதம் பெற்றுக்கொள்வதில் அவன் அவ்வளவு வயலண்டா இருந்தான் அந்த மனுஷன். அவன் அவ்வளவு வயலண்டா இருந்தான். அப்ப என்ன காரியம்னா, தாவீதின் குமாரன் போறாரு, அற்புதம் கொடுக்கிற தேவன் போறாரு, அதிசயம் செய்கிற தேவன் போறாரு. இப்பொழுது அவர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இப்பொழுது அவர் எனக்கு காரியத்தை கொடுக்க போறார். நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். எப்படியேனும் பெற்றுக்கொள்ளும். பைபிள்ல அற்புதம் பெற்றுக்கொண்டு எல்லா மனுஷங்கள்ட்ட இருந்த ஒரு காமனான விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பிடிவாதம். சகேன்ற ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷனுக்கு பிடிவாதம். என்ன பிடிவாதம் தெரியுமா? எப்படியாவது இயேசுவாவை நான் பாத்துறணும். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிடிவாதம் இருக்கு. உலக ஜனங்கள் பிடிவாதம் பிடிப்பார்கள். அதல்ல, அது ஒன்றுக்கும் உதவாது. அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிடிவாதம் இருக்கு. வசனம் சொல்கிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ ஆவிக்குரிய பிடிவாதம் என்னன்னா, நான் இந்த அற்புதத்தை எனக்கு வேணும், இந்த தேவை இருக்கு, நான் இதை பெற்றுக்கொண்டே ஆகணும். அப்ப இதேதான் அந்த பர்திமேயுக்கு இருந்தது. அப்ப அந்த மனுஷன் என்ன செய்கிறான், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு அற்புதம் வேணும், இன்னைக்கு விட்டா இவரை என்னைக்குமே பிடிக்க முடியாது, இனிமே என்னைக்கு இவரை போய் பாக்குறது, எனக்கு என்ன கண்ணு தெரியுமா, நான் எங்க போய் இவரை தேடுவேன், ஒருவேளை ஒரு வழியில திரும்பி அவர் இந்த ஊருக்கு வரலன்னா என்ன பண்றது, அவருக்கு என்னமோ சிந்தை ஓடிருக்கும். அப்ப அந்த சிந்தையெல்லாம் சேர்ந்து கொண்டு அவருக்கு என்ன, இந்த ஒரே வாய்ப்பு தான், இந்த ஒரே வாய்ப்பு தான், வேற வாய்ப்பு இல்ல, இன்னைக்குதான், இப்போதான் சொல்லிட்டு, அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை அதட்டுகிறார்கள், திட்டுறாங்க. கத்திக்கிட்டே இருந்தா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? டென்ஷன் ஆகும். கத்தாத, அமைதியா இரு. அவர்தான் கேட்கலல்ல, நீ அமைதியா இரு. அவர் சொல்றாங்க. அவன் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. எனக்கு இப்பொழுது வேண்டும். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, தேவன் கிட்ட அற்புதங்களையோ அதிசயங்களையோ பல காரியங்கள் பெற்றுக்கொள்ள வரும்போது, பிசாசுப்படுதான் அந்த லைஸ், அந்த பொய்யை உங்கள் சிந்தைக்குள்ள போடுவான். இல்ல இல்ல, அவர்லாம் உனக்கு செய்ய மாட்டாரு, அற்புதம்லாம் நடக்காது, சும்மா நீ ஏன் இப்படி டயர்ட் ஆகுற, இவ்வளவு நேரம் கேட்ட கிடைச்சதா, இனிமேலும் கிடைக்காது, இவ்வளவு மணி நேரம் போராடின கிடைச்சதா, இப்படி அவன் பொய்ய உங்களுடைய சிந்தைக்குள்ள போட்டுக் கொண்டிருப்பான். அதையெல்லாம் மீண்டு அதையெல்லாம் தாண்டி வருகிற ஜனங்களால் தான் சுலபமாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். அவன் எப்படி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் இன்னும் இன்னும் அதிகமா கூப்பிட்டது எந்த அளவுக்குனா, ஏசப்பாவுடைய செவியில கேட்டுருச்சு. ஏசப்பா அவனை கொஞ்ச நேரம் கத்த விட்டோம், கொஞ்ச நேரம் கத்துட்டு அதுக்கப்புறம் இல்ல, ஏசப்பாவுக்கு சப்தம் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஏசப்பா போகும்போது அவரை சுற்றி பெருங்கூட்டம், ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு பெரிய கூட்ட நெரிசலா இருக்கும். நீங்க பாருங்களேன், பெரிய பெரிய மீட்டிங்ஸோ சம்திங், ஏதோ ஒரு
நடக்கும் பொழுது எப்பயுமே ஒரு சலசலப்பு இருக்கும். லைக் அது அந்த இடம் அப்படியே சைலன்ட்டா சத்தமே இல்லாம பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படி இருக்காது. எப்பயுமே ஒரு கூட்டம், ஒரு ஜனங்கள் போறாங்கன்னா, ஒரு பெரிய சப்தம், ஆரவாரம், பின்னாடி போற ஜனங்கள், அந்த பின்னாடி போற 4 பேர் பேசி, அப்போ ஒரே சப்தமா இருக்குமா? அப்ப இந்த மனுஷன் கூப்பிட்டது தேவனுக்கு கேட்கல. மற்றவர்களுக்கு கேட்டுருச்சு. அப்ப இன்னும் அவன் அதிகமா கூப்பிட, கூப்பிட, கூப்பிட ஏசப்பா சொல்றாரு, அவன கூட்டிக் கொண்டு வாங்க. அப்ப அவன் வரப்படுகிறான். அவன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, உனக்கு என்ன வேணும்னு தான் கர்த்தர் கேட்டார். வேற எதுவுமே கேட்கல. ஆமாப்பா நீ குருடா, எத்தன வருஷமா இருக்க? என்ன ஏது? ஆண்டவர் ஸ்ட்ரெய்ட்டா மேட்டர். ஏசப்பா பொறுத்தவரை இதான். அவர் ஸ்ட்ரெய்ட்டா விஷயத்துக்கு வருவார். சுத்தி வளைச்சு அப்படிலாம் ஆண்டவர் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா மேட்டருக்கு வருவார். அப்ப ஏசப்பா ஸ்ட்ரெய்ட்டா கேக்குறாரு, என்ன வேணும் உனக்கு? அப்ப அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும். நான் பார்வை அடையணும். அந்த பாருங்க இந்த சீக்வென்ஸ நல்லா பாருங்களேன். அந்த மனுஷனும் டைரக்ட் ஸ்ட்ரெய்ட்டா விஷயத்த பேசுறாரு. ஆண்டவரும் ஸ்ட்ரெய்ட்டா விஷயத்த பேசுறாரு. அந்த மனுஷன் இயேசுபா கூப்பிட்டு வா சொல்றாரு. கூப்பிட்டு வந்தோனே என்ன வேணும்? எனக்கு பார்வை வேணும். உன் விசுவாசப்படி ஆக்கோடது போ. அவ்வளவுதான். சிம்பிளா இயேசுபா விஷயத்த முடிச்சிட்டாரு. ரொம்ப எக்ஸாஜுரேட்டிவா இப்படி பேசுறது, அடுக்கு மொழியில வசனம் பேசுறது, இதுவா, அதுவா, இப்படியா விசாரிக்க போது இல்ல ஸ்ட்ரெய்ட்டா விஷயத்துக்கு வந்தார் தேவன். உடனே முடிஞ்சது. அப்போ அந்த ஒரு வார்த்தையிலுமே அவர்கள் என்ன வேண்டுமோ அது சொல்லப்படுகிறது. அந்த ஒரு வார்த்தையிலுமே என்ன காரியங்கள் பார்வை அடையணுமா பார்வை அடையப்படுகிறது. தேவனே இது எனக்கு அற்புதம் செய்யுங்க, இந்த அற்புதத்தை கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க. அப்ப ஸ்ட்ரெயிட்டா விஷயம் கேட்டோடனே உடனே காரியங்கள் சொல்லப்படுது. இவ்வளவுதான். இதுல இன்னும் அதிகமான சிகரம் வச்ச மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா அந்த மனிதனுடைய தாழ்மை. அந்த மனிதனுடைய தாழ்மை தான் ரொம்ப விசேஷமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா அந்த மனுஷன் பாருங்களேன் எல்லாரும் அதட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இவன் ஆல்ரெடி குருடா இருக்கான். இவன் ஆல்ரெடி நசுக்கப்பட்டு இவன் ஆல்ரெடி நொந்து போயிருக்கிறான் இந்த மனுஷன். இந்த மனுஷன் நொந்து போய் இருந்தாலுமே அது எதுவுமே பொருட்படுத்தாம அவன் தன்னை தாழ்த்தி பரவாயில்ல யாரு என்ன நினைச்சா என்ன, யார் என்ன குறித்து என்ன சிரிச்சா என்ன, இந்த ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கண் கிடைக்கும். அவன் பார்வை அடைந்தவனா. அப்ப அவனுக்கு என்ன ஆசைனா என் கண் மட்டும் திறக்கப்பட்டால் போதும் என் வாழ்க்கை மாறிடும். இதுதான் இது சத்தியத்திலே மிகப்பெரிய சத்தியம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அநேக ஜனங்களுக்கு உண்மையான இருக்கிற கண்கள் திறக்கப்படணும். ஆனா மிகவும் மிச்ச அநேகமா இருக்கிற ஜனங்களுக்கு என்ன அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய ஜனங்களால ஏன் காரியத்தை ஜெயிக்க முடியல, ஏன் வாழ்க்கை மாறல, ஏன் விஷயங்கள் மாறலன்னா அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. அப்போ அந்த ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் உங்களுக்கு சுற்றியுள்ள காரியங்கள் நன்றாய் தெரியும். நம்ம ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தினுடைய எப்படி பயன்படுத்தும் என்ன செய்யணும் அதோடைய வேல்யூ புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த மனுஷனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கையில ஒரு லேப்டாப்போ ஒரு போனோ ஏதோ இருக்கு. இது கொண்டு போய் ஒரு மனுஷன் கிட்ட சொல்றீங்க. அந்த மனுஷனுக்கு அது குறித்த நாலேஜே இல்ல. அந்த மனுஷனுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னா எப்படின்னே யூஸ் பண்ண தெரியாத ஒரு மனுஷன் கிட்ட போய் இந்த பொருளை கொடுத்தா அது அவர் என்ன பண்ணுவாரு? துறந்து கூட பார்க்க மாட்டாரு. அப்படியே தொறந்து பார்த்தாலும் உடனே மூடி வச்சுட்டு அது அப்படியே மூலையில இருக்கும். எப்படின்னா அது துரு புடிச்சு போய் அது டஸ்ட் எடுத்து போயிட்டு இருக்கும். அத பயன்படுத்தவே முடியாது. அத ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படித்தான் காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு அந்த பொருளை குறித்த ஒரு புரிதல் இல்ல. அத குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மனுஷனுக்கு இல்ல. அதனாலதான் அவரால அத பயன்படுத்த முடியல. அவரால இது அவருக்கு தகுதி இல்லாத கடையில அந்த மனுஷனுக்கு அதை குறித்த புரிதல் இல்ல. ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்ப இந்த பர்திமே என்ற மனுஷன் நல்லா அதை குறித்து புரிந்து கொண்டான். என்ன வராரு, இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. என் கண்ணு மட்டும் திறந்துச்சுன்னா போதும், என் வாழ்க்கை மாறிடும். கண்கள் திறக்கப்பட்டால் வாழ்க்கை மாறும். இந்த மனுஷன் நல்லா புரிந்துக்கணும். அதனாலதான் அவன் அவமானத்தையும் பொருட்படுத்தாம அவ்வளோ அந்த ஜனங்கள் அவனை அதட்டுகிறார்கள். அவன் நசுக்கப்பட்ட ஒரு மனுஷன், நொறுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனாலும் அவனை அதட்டுகிறார்கள். அது எதுவுமே பொருட்படுத்தாம, இல்ல அவமானப்படுத்தலாம் பரவாயில்ல. இன்னும் போறேன். நான் இன்னும் போய் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டே ஆகணும். பெர்சிஸ்டன்ஸ். முதலாவது அவனுக்கு செவி வழியா அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டோடே அதனுடைய ஆழத்தை அவன் புரிந்து கொள்ளுகிறான். அதற்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு ஆசை. அவர்களுக்கெல்லாம் செய்தாரே, எனக்கு செஞ்சா நல்லா இருக்கும்ல. ஒரு ஆசை. அப்ப ஆசைப்படுகிற ஜனங்கள் எப்பயுமே அதை குறித்து யோசிப்பார்கள். கண் திறக்கப்பட்டா இப்படி வாழ்க்கை மாறுமா, இது மாறுமா, இந்த காரியங்கள் செய்யப்படுமா, இது எனக்கு கிடைக்குமா. அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுகிறார், அந்த வருகிற ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்றார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண பிறகு அவர் என்ன செய்கிறார், பர்சிஸ்டன்ஸ். ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வரல, அதுல அவர் எப்படின்னா ரொம்ப பர்சிஸ்டன்டா அதுல பிடிவாதமா இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கும் வா ஏசப்பா கூப்பிடும் அளவிற்கும் அவர் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனை எந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு டென்ஷன் ஆகுது.
ஐயோ என்ன இவன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் தீவிரமா அந்த வார்த்தை கேட்கிறார். எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அந்த மனுஷன் அவனுடைய வார்த்தைகளை பாருங்க. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் மீ லார்ட். எனக்காக இறங்குங்க சுவாமி, எனக்காக ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த மனுஷன் நோக்கி தேவனை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அப்ப தேவன் இதெல்லாம் பார்க்கிறார். நம்ம இந்த வார்த்தையை படிக்கும்போது அவர் கேட்டாரு, ஆண்டவர் அற்புதம். இல்ல இதுக்குள்ள இத்தனை காரியங்கள் ஒளிந்து மறைந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கேட்ட உடனே கொடுத்தார். உன் விசுவாசப்படி ஆக்கடுவது நீ போ, நீ போ. அவ்வளவுதான். அந்த வசனம் சொல்றது உடனே. பைபிள்ல நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எல்லா சம்பவத்திலையும் பாருங்க, இந்த ஒரு வார்த்தை இருக்கும். உடனே, உடனே, உடனே. யார் அற்புதம் பெற்றுக்கொண்டால் பைபிள்ல பாருங்க, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருக்கட்டும், அந்த லாஸ்ட்ரஸுவா இருக்கட்டும், இல்ல மரித்து போன அந்த குமாரத்தியா இருக்கட்டும், இல்ல 160 எல்லாருடைய சம்பவத்திலுமே இந்த ஒரு வார்த்தை இருக்கும். உடனே, உடனே, உடனே. ஏன் தெரியுமா? அவர்கள் விசுவாசத்தை உடனே அற்புதம் கொடுக்கப்பட்டது. அப்போ அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ஆண்டவருனால தடை இல்ல, உங்களாலதான் தடை. Just because of you, you're not receiving a miracle. அப்ப அந்த மனுஷன் விசுவாசத்தை பாட்டுன்னு உடனே. அப்போ என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றதும், அதை ஸ்டாப் பண்றதும், அதுக்கு தடை போடுறதும், அத இன்னும் எலாங்கேட் பண்றது எல்லாமே என் கையில தான் இருக்கு. எதனால பொறுத்து தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து. உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான் எல்லா காரியங்களுமே இருக்கு. சோ நம்ம அதை சோர்ந்து போக கூடாது. நாம் பலவீனப்படக்கூடாது. தேவனிடம் நோக்கி கேள்வோம், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த வார்த்தையின்படி என்ன நன்மையினால் நிறைத்தள்ளுங்க. இந்த வார்த்தையின்படி என்ன நிரப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். அப்போ பர்திமேயுக்கு இறங்கினக்கும் தேவன் நமக்கும் இறங்குவார். பர்திமேயுக்காக அற்புதம் செய்த தேவன் நமக்கும் அற்புதம் செய்வார். இன்றைக்கு பர்திமேயுக்கு உண்மையான கண்கள் தெரியல. ஒருவேளை யாருக்காவது உண்மையாவே கண்கள் தெரியல, அவர்கள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க. என் கண்கள் திறக்கப்பட்டும். நான் பார்க்கணும், நான் பார்வை அடையணும், என்னுடைய பார்வை தெளிவா இருக்கணும் அப்படின்ட்டு மாம்ச பிரகாரமா உண்மையாலுமே உங்களுக்கு கண்கள் திறனா உங்க கண்களுக்காக ஜெபிக்க இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படும். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரையும் நான் பிறந்ததுல இருந்தே பார்த்ததே பரவாயில்ல. பர்திமேயும் அப்படிதானே, அவரும் பிறந்ததுல இருந்து பார்த்தல. ஆனா இந்த வார்த்தை விசுவாசிச்ச உடனே அவருக்கு அற்புதம் கிடைச்சது அல்லவா? நீங்கள் விசுவாசிகள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் இல்லையா? உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது கண்கள் திறக்கப்படும், அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இயேசுவா உங்கள் விசுவாசத்தை பார்த்து அவங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மாத்திரம் இல்ல, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கை. என் வாழ்க்கையே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கையே இவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் நான் இப்படி கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில ஏன் குறைவு இருக்கு, என்னால ஏன் மற்றவர்கள் போல ஞானமா நடந்து கொள்ள முடியல, என்னால ஏன் ஜெயத்தை பார்க்க முடியல, என்னால ஏன் நான் விரும்பின வாழ்க்கை முடியல, இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களுக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படல. your eyes of understanding. உங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்ல. அதனால நீங்க உங்களுடைய ஸ்டபர்னான ஹார்ட், உங்களுடைய ப்ரைட், உங்களுடைய ஈகோ இதெல்லாம் முன்னாடி வந்து நிக்குது. இன்னொன்னு உங்களுடைய அறியாமை. இது எல்லாமே ஒண்ணுதான். ஃபூலிஷ்னஸா இருக்கட்டும், ப்ரைடா இருக்கட்டும், ஸ்டபர்னஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே கேட்டகரியில வரதுதான். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது உங்களால முன்னேறி போக முடியாது. அதே போல உங்களை ஹம்பிள் பண்ண கத்துக்கொள்ளுங்க. உங்களை நீங்க தாழ்மையா வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா தாழ்மை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்மையாக்கணும்னு நினைக்கிறானோ அவன்தான் முதலாவது கவனிப்பான். தன்னை தாழ்மையா வைத்துக்கொண்டு சுத்தி இருக்கிற காரியங்களை அனலைஸ் பண்ணுவான். தாழ்மைதான் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும். தாழ்மைதான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நீங்க உங்க இருதயத்தை எப்படி நீங்க ஹம்பிள் பண்றீங்க, முதலாவது நீங்க சுத்தி இருக்க காரியத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்சர்வ் பண்ணும்போது எங்க தப்பு நடக்குது, எதனால தப்பு நடக்குது, யாரு தப்பு செய்யறாங்க, என்ன விஷயம், எனக்கு ஏன் இது கிடைக்கல, அப்ப என் மேல என்ன குறை, என் மேல என்ன தப்பு. அப்போ அந்த தாழ்மை உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஹார்ட் ஹம்பிளா இருக்கணும். இந்த விஷயம் நமக்கு புரியாதனாலதான் ஏன்ற கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. எதனால இந்த யோசிக்கிறது ஏன் வரலடா, அதாவது உங்க உள்ளத்துல தாழ்மை இல்ல. நம்ம ஏன் ஆண்டவர் உன்னை தாழ்த்துன்னு சொல்றாரோ, தாழ்மையிலதான் அவ்வளவு ஆசீர்வாதம் ஒழிந்து இருக்கிறது. இது நமக்கு புரிவதில்லை. நீங்க தாழ்த்துக்களை சுத்தி இருக்க காரியத்தை புரிஞ்சுப்பீங்க. மனிதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் புரிந்து கொள்வீர்கள். காரியங்கள் எப்படி மாறுகிறது புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொள்ளும் பொழுது நீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்கள். நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
உங்களுக்குள்ள எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் ஒரு காரியத்தை நீங்க பிராக்டிக்கலா அப்ளை பண்ணலன்னா, அப்ளிகேஷன் நீங்க ஒர்க் பண்ணல, வேலை செய்யலன்னா உங்களுக்கு அதற்கான பிரதிபலன் கிடைக்காது. அந்த பிரதிபலன் தான் ஆசீர்வாதமே. இதை நாம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். பாருங்களேன், நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறாது. படிக்கிறதுனால உங்களுக்கு சம்பாத்தியம் கிடைக்காது. படிக்கிறது எப்போ நீங்க வேலையாய் மாற்றுகிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். டாக்டருக்கு படிக்கிறாங்க. 8 வருஷம், 9 வருஷம், 10 எவ்வளவோ வருஷம் படிக்கிறார்கள். அவர்கள் புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு, அவங்கள போயிட்டு வெறும் படிச்சவங்கள கொண்டு போய் லைக் அவர்கள் அந்த டாக்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்காது. எப்போ அத அவங்க பிராக்டிகலா அப்ளை பண்றாங்களோ, அப்பதான் அதற்கான பிரதிபலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பைபிள் லைக் புக்ல தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்கள் பெருசு பெருசா புஸ்தகம் படிப்பார்கள். புஸ்தகத்துல தான் காரியங்கள் கொடுக்கப்படும். எப்படி ஒருத்தவங்களை ஆப்ரேட் பண்றது, எந்த மெடிசன் கொடுக்கணும், சர்ஜரிஸ் எப்படி பண்றது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இதெல்லாம் புஸ்தகத்துல தான். அதாவது எழுத்தின் வடிவத்துல இருக்கும். எதை அவங்க எப்படி அதை பிராக்டிக்கலா எப்போ அதை அப்ளை பண்றாங்களோ அப்பதான் அந்த காரியத்திற்கான விளைவே கிடைக்கும். எவராவது எடுத்துக்கோங்க. ஏன் படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது உனக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கும். அந்த நாலேஜ் நீ அப்ளை பண்ணும் பொழுது அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்வீர்கள். நமக்கு ஒரு விஷயம் ஏன் புரியல, ஏன் தேவன் சொல்றதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, முதலாவது ஹம்பிளான ஹார்ட் இல்ல. எப்பயுமே தேவனை விட ஞானமானது உலகத்துல வேற எதுவுமே இல்ல. படிப்பே இத்தனை வருஷம் படிக்கிறார்கள். யோசித்து பாருங்க, எத்தனை வருடம் படிக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய 21 வருடத்தையும் வாழ்நாள்ல ஃபர்ஸ்ட் 21 வருடத்தையும் அவன் படிப்புக்கே செலவு செய்கிறான். எப்படி செய்கிறான்? அவன் பணம் கொடுத்து படிக்கிறான். அதற்கப்புறம் அவர்கள் கற்றுக்கொண்டதை அபியாசப்படுத்தும் பொழுது அதற்கான ஊதியத்தை, which means அதற்கான சம்பளத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த 21 வருஷமா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்கூல் காலேஜ் போய் என்ன பண்றோம்? அங்க வேலை செய்யல, நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்றீங்க. கற்றுக்கொண்டு எப்படி விவரம் தெரியாத வயசுல இருந்து 3 வயசுல ஒரு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைய உட்காராது, பிடிக்காது, எழுத பிடிக்காது, அதை அடிச்சு அழ வச்சு கஷ்டப்படுத்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். 21 வருஷமும் என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட். படி அப்சர்வ் பண்ண. ஒரு கிளாஸ் ரூம்ல 8 மணி நேரம் கிளாஸா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், 8 மணி நேரம் கோச்சிங் கிளாஸ், சம்திங் எதுவா வேணா இருக்கட்டும், 8 மணி நேரம் உட்காருகிறார்கள். அந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து அவங்க என்னதான் பண்றாங்க? அப்சர்வ் பண்றாங்க. எப்படி 21 வயசு வரையும் அப்சர்வ் தான் பண்றாங்க. 21 வயசு வரை இன்புட் கத்துக்கொள்ளுகிறார்கள். அதை அபியாசப்படுத்தும் பொழுதுதான் அதற்கான பிரதிபலனை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப அதற்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்ப பர்திமேன்ற இந்த குருடன் அவன் என்ன பண்ணா? அவன் கேட்டான், அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் அப்சர்வ் பண்ணான், அதை அவன் செயல்படுத்தினான். எப்படி? தேவன் நோக்கி கேட்டான், விசுவாசத்தை வெளிப்படுத்தினான், அவன் போராடினான், காரியத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஜெயம் பெற்றவனாய் திரும்பினான். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போறார். சோ நான் முன்னாடி சொன்னபடி கண்கள் உண்மையா தெரியல, என்னால எனக்கு பார்வை அப்படின்னா அந்த ஜனங்கள் செவிங்கள். இன்னொன்னு ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் இருக்கணும். உங்க வாழ்க்கையில ஏன் இது நடக்குது, எதனால பாருங்க. உங்க வாழ்க்கை எப்பயுமே உங்களை பொறுத்துதான் இருக்கும். உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய கேரக்டர், இதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை அமையும். நம்ம நினைச்சிருக்கோம் சுத்தி இருக்கிற சூழ்நிலைனால, என்னுடைய பாஸ்ட்னால, இதனால இல்ல. அட் பிரசன்ட் நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, நீங்க என்ன காரணம், இதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கைக்கான கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே யாருக்கிட்டையுமே இல்ல, உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க எழும்புனா உங்க வாழ்க்கை மாறும். நீங்க அப்படியே இருந்த வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். எல்லாமே கர்த்தர் உங்க கருத்துல கொடுக்கிறார். பாருங்க, ஏசப்பா பதுமைவே, ஐயோ உனக்கு பிறந்ததுல இருந்து உனக்கு பார்வையில் நான் உனக்கு கொடுக்கட்டா கேட்கல. அவர் போற போக்குல போனார். இந்த மனுஷன் பிடிவாதமாய் வலுக்கட்டாயமாய் போய் அற்பத்தை பெற்றுக்கொண்டார். இதைத்தான் பெர்சிஸ்டன்ட், டிசையர், இதெல்லாம் நமக்கு வேணும். இன்றைக்கு தேவன் உங்களுடைய மனக்கண்கள் திறக்க போகிறார், இன்னொன்னு உங்களுடைய உண்மையான கண்களை திறக்க போகிறார். அப்போ இந்த ரெண்டு அற்புதத்தை தேவன் இன்றைக்கு செய்ய போகிறார். இந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். விசுவாசிக்கிறவர்களுக்கு காரியம் கொடுக்கப்படும். இப்போ ஒரு சான்றோர் நோக்கி ஜெபிக்கலாம். இது சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீர்கள். பாருங்க, அந்த மனுஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணல. ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப ஆண்டவர் பேசுறாரா? ஏசப்பா, எனக்கு கண்கள் திறக்கப்படும், என் கண்கள் திறங்க, நான் பார்க்கணும், எனக்கு பார்வை வரணும். ஒருவேளை கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு வலியை கொடுக்கலாம். சில பேர் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு அது பெருசா தெரியாது, கேஷுவலா இருக்கும். ஆனா ஒரு சில பேர் கிளாஸ் யூஸ் பண்றதுனால அது இன்னும் அவங்களுக்கு பெயினிங்கா இருக்கும். ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது, பிரெயின்ல அவ்வளோ அவங்களுக்கு வலியா இருக்கும்.
ஏன்னா அது எல்லாமே பிரெயின்ல கனெக்ட் ஆகுற ஒரு நர்வ்ஸ் தானே. சோ ரொம்ப கிளாஸஸ் யூஸ் பண்றதுனால அதுவே அவங்களுக்கு பிரெயின்ல அப்பப்ப பெயினிங்கா இருக்கும். அது அவங்களால வலி கொடுமையா இருக்கும் அந்த வலிலாம் ஒரு சில நபர்களுக்கு. சோ அவர்களுக்கு இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுங்க. ஏன்னா நல்லா பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டாலும் கர்த்தர் இப்போ அற்புதம் கொடுப்பார். இன்னொன்னு ரைஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். உங்களுடைய மனக்கண்கள். இந்த 2 காரியத்துக்காக ஜெபிக்கலாம். வாங்க விசுவாசத்தோட கேளுங்க. இப்போ இயேசு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி. இந்த நேரத்திற்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் கண்களை திறப்பவர் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பர்திமை எப்படி உம்மிடம் கேட்டாரோ அதே போல அநேக ஜனங்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் ஏதோ சும்மா கேட்போன்னு உள்ள வந்தாங்க சுவாமி. ஆனா இந்த வார்த்தை அவர்களுக்கு அவ்வளவு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அவ்வளவு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. தேவனே அவர்கள் இப்பவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவங்க ஆசைப்படுறாங்க சுவாமி. அவங்க வாழ்க்கை மாறணும் அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க ஆண்டவரே. அவர்கள் கடந்து வந்த பாதை வழி வேதனை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தை அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு காயம் கட்டின வார்த்தையா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா 2 நபர்கள் இங்கே கூட்டத்திலே கூடி இருக்கிறார்கள் சுவாமி. ஒருவர் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாம அவங்க கண்கள் தெரியாம அவங்க கடினப்படுறாங்க சுவாமி. ஐயா நாங்கள் வாழ்க்கை வாழுவதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அப்பா கண்கள் திறக்கப்படாமல் இருட்டிலே எள்ள நீரே ஒளியா இருக்கிறீர். நீரே வெளிச்சமா இருக்கிறீர் ஆண்டவரே. வெளிச்சமாகிய தேவன் எங்க வாழ்க்கையில இருக்கும்பொழுது அப்பா இந்த ஒட்டுமொத்த உலகம் இருளா இருக்க கூடாது சுவாமி. அநேக ஜனங்கள் கண்கள் தெரியாம இருக்கிறாங்க சுவாமி. அவர்களுக்கு அந்த பார்வையை நீர் கொடுப்பீராக. அவர்கள் பார்வையிடட்டும் சுவாமி. அப்ப அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள் சுவாமி. ஐயா இயேசப்பா அவங்களுடைய பார்வை கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கண்கள் இப்பொழுதே திறக்கப்படுவதாக. அநேக ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அநேக ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப பிறந்ததுல இருந்து பார்வையடையாத ஜனங்கள் இப்பொழுது பார்க்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அவர்கள் கண்கள் தெரிகிறது. அவர்கள் கண்கள் தெளிவாய் தெரிகிறது. அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா அப்பா கண்கள்ல பிரச்சனையோடு அவங்க கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி. அதனால அவங்க தலையில அவ்வளவு வலி இருக்கிறது. அந்த ஜனங்களுமே நோக்கி கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு கம்ப்ளீட் கியூர்னஸ் கொடுங்க ஆண்டவரே. கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய கண்கள் பிரச்சனை இப்பொழுதே சரியாக படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கண் பிரச்சனை சரியாக படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தெளிவாய் பார்வை கொடுக்கப்படுவதாக. இயேசு நாமத்தில் தெளிவான பார்வை அடைகிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே நீர் செய்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. நீர் செய்த காரியத்திற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல இன்னொரு செட் ஆஃப் ஜனங்கள் சுவாமி. அப்பா அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. இசப்பா அவர்களால வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. நிறைய தவறு செய்து தன்னுடைய பிரைடுக்கோ தன்னுடைய ஈகோக்கு இடம் கொடுத்து அவர்கள் என்ன செய்வது ஏது செய்வது தெரியாம வாழ்க்கையை அழித்து கொண்டு அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மோசமான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்போ அவர்கள் உம்முடைய சமுத்திரக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாங்க சுவாமி. இப்போ ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர்கள் மனக்கண்கள் திறந்து கொடுங்க. அவர்களுக்கு ஒரு தாழ்மையான உள்ளத்தை கொடுங்க சுவாமி. அவருடைய மனக்கண்கள் திறந்து அவர்கள் சுற்றியுள்ள காரியங்களை பார்க்கட்டும் சுவாமி. அவங்க வாழ்க்கை மாறட்டும். அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்க. வழி இல்லாத இடத்துல வழியை கொடுங்க. வழி இல்லாத இடத்துல வழியை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் சுவாமி. அவர்களுக்கு வழி கொடுத்து அவர்கள் நீர் ஆசிர்வதிக்க பொறுமைக்காக நன்றி அப்பா. தேவனே அவங்களை ஆசிர்வதிங்க. தகப்பனே அவர்களை ஆசிர்வதிங்க. மகிமையான காரியத்தை கொடுங்க. பலமான காரியத்தை கொடுங்க. மேன்மையான காரியத்தை நீர் கொடுக்க பொறுமைக்காக நன்றி அப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுங்க. இருளானவங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறட்டும். அந்தகாரமானவங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறக்கட்டும். ஒன்றுமே இல்லாத வெறுமையான உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாற பொறுமைக்காக உனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. நீ உங்களை ஆசிர்வதிங்க. பலப்படுத்துங்க. வழி நடத்துங்க ஆண்டவரே. சர்வ காரியத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன். அமேன். அமேன்.